ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சமையலுக்கு தேவையான 20 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது கை எரியாம இருக்கணுமா? கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்க. பூரி ரொம்ப நேரம் உப்பெல்லாம் இருக்கிறதுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சக்கரை சேர்த்து பிசைஞ்சு பாருங்க. கோதுமை மாவை சலிச்சிட்டு அதோட கொஞ்சம் உப்பு கலந்து வச்சீங்கன்னா பூச்சி வண்டுகள் எதுவுமே வராது. அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு பொரிச்சிங்கன்னா கசட்டு தங்காது. வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியில சப்பாத்தி மாவு பிசைஞ்சா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பருப்பு வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நைட்டு வரையுமே சாம்பார் கெடாம இருக்கும். மெதுவடை ரொம்ப சாஃப்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கணும்னா நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை அதோட சேர்த்துக்கோங்க. துருவிய தேங்காய் மிஞ்சி போயிடுச்சா? கவலையே படாதீங்க. ஒரு பேன்ல லைட்டா வறுத்துட்டு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. வெங்காயம் நறுக்கும் போது கண் எரியாம இருக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. கோதுமை மாவை வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா பால் பாத்திரம் ஈஸியா கிளீன் ஆயிடும். பிளஸ் அதுல பால் ஸ்மெல்லும் எதுவுமே வராது. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கப் சாதம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். கீரை சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கீரை நிறம் மாறாமலும் இருக்கும். அதுல இருக்க சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும். முட்டை வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்தீங்க அப்படின்னா முட்டை உடையாது. அதே மாதிரி சீக்கிரமாவே வெந்துடும். இட்லி மாவு அரைச்சதுமே இட்லி சுடணும்னு நினைக்கிறீங்களா? தேவையான மாவு மட்டும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணில வச்சுட்டு நீங்க இட்லியோ தோசையோ சுடலாம். தேங்காய் சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கணுமா? பொட்டுக்கல்லையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயோட சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். வீட்டுல இருக்க பாத்திரங்கள் எல்லாம் பளபளன்னு மின்னணுமா? உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியோட பாத்திரம் விளக்குற லிக்யூட கலந்து வாஷ் பண்ணீங்கன்னா பாத்திரங்கள் பளபளன்னு மின்னும். சிங்க் தொட்டில இருந்து வர பேட் ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சுடுதண்ணில கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா சிங்க் தொட்டில இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. நம்ம வைக்கிற குழம்புல காரம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா காரம் சரியாயிடும். வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாவும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாமையும் வரணும்னா ½ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். டீ காஃபி குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு சோம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தொப்பையும் சீக்கிரமே குறைஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.